ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் HTML டேக்ஸை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நல்ல நாலேஜை கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம HTML டேக்ஸோட எப்படி CSS ஸ்டைல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு வெப்பேஜ் டிசைனே கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது நல்லா தெரிஞ்சாகணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், விசுவல் ஸ்டுடியோ எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச எடிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். index.html ஒரு ஃபைலும் style.cssங்கிற ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேம் லொக்கேஷனில் தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் தேவையோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நம்ம HTML டேகை நம்ம யூஸ் பண்ணி பேசிக்கான விஷயங்களை பண்ணால் தான் நம்ம HTML பேஜை எனபிள் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டேக்ஸை மட்டும் இப்போ நம்ம உள்ளே கொடுக்குறோம். ஹெட்டு க்ளோஸு, ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைட்டில்ங்கிற டேக் மை வெப்சைட்ஸுங்கிற கண்டென்ட் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாடி ஓப்பன் பண்ணுறோம். பாடிங்கிற ஒரு டேக். சரி, ஓகே, பாடிங்கிற ஒரு டேக்கை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் டிவ்னு ஒரு செக்ஷனை பற்றி நான் உங்களை பேசியிருந்தேன் இல்லையா? இது வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பற்றி ஒரு மென்ஷன் ஆகும். சரிங்களா? டிவ் கொடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம வந்து இந்த லொக்கேஷன் உள்ள ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வச்சுருக்க லொக்கேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ன்னு இருக்குது, இந்த இருக்குது நான் க்ரியேட் பண்ண ஃபைல் தான் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜ் எம்டியாக தானே இருக்குது, ஆனால் நீங்கள் டேக்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கு நம்ம எந்த ஸ்டைலுமே அப்ளை பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போயிட்டு அதோட டேக்ஸை நம்ம கீழே கொடுத்துருக்க பார்க்குறோம். ஓகே, இது வந்திருக்கு. சரி, இது இப்படியே இருந்தால் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு வந்து ஒரு வித் ஹைட் அசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்டைலுங்கிற ஒரு அட்ரிபியூட் உண்டு. சரிங்களா? இதுக்குள்ளே தான் நீங்கள் CSS கோடு எழுதணும். அதாவது இது இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இன்லைன்லேயும் எழுதலாம், ஹெட்டர்லேயும் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் ஸ்டைலில் வந்து எப்படி எழுதலாம்னு நான் சொல்லித்தரேன். ஸ்டைலுங்கிற ஒரு அட்ரிபியூட் உண்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து வித்துன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதில் வந்து நம்ம 100%, அதாவது 100% ஸ்க்ரீனில் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். சரி, வித்துன்னு கொடுத்தா வித்தை ஃபுல்லாக 100% எடுத்துக்கோ. நம்ம ஹைட்டு கொடுத்தா தான் நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஹைட்டு கொடுக்குறோம். ஹைட்டு கொடுத்தாச்சு. ஹைட்டை வந்து ஒரு 100% எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்போது இப்படி கொடுத்தாலும் வித்து ஹைட்டு மட்டும் தான் இருக்கும், நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ என்ன பண்ணுறோம், அதில் ஒரு பர்டிகுலர் நம்ம கலர் ஆட் பண்ணி பார்க்கலாம். பார்டர் கலர் மட்டும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். பார்டர் 1px சாலிட் ரெட். நம்ம ரெட்டு, அதாவது இது பார்டர் கலரில் வந்து ரெட்டுங்கிறது அப்ளை ஆகும். சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா பார்டர் கலரில். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி இதுக்கு ஸ்டைல் கொடுத்துருக்கோம், இதை வந்து பர்டிகுலராக வந்து இதுக்குள்ளே இன்னொரு டேக் ஏரியா கொடுத்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதையும் காமிக்கிறேன். ஒவ்வொரு டேக்ஸுக்கும் நம்ம என்ன இன்லைனில் கொடுக்குறோமோ அந்தந்த டேக்ஸை அதோட அட்ரிபியூட்டை எடுத்துக்கும். சப்போஸ் இந்த டிவ் வந்து இன்சைட் நான் கொடுத்துட்டு எதுவுமே நான் உள்ளே கொடுக்கலன்னா இது வந்து பழைய டிவ்க்குள்ளே டேட்டா அப்படியே தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் இதில் ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் ஒரு ப்ளூன்னு வச்சுக்கலாம், பிளாக்னே வச்சுக்கலாம். சரிங்களா? பிளாக்னு ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த ஃபுல் ஏரியாவும் எனக்கு பிளாக் கலர் அஃபெக்ட் ஆகிருக்கு, உள்ள ஏரியா எனக்கு தெரியலை. சரி, இதை நான் செப்பரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது என்ன பண்ணணும், நான் இதுக்கு தனியாக ஒரு ஸ்டைல்ஸை நான் க்ரியேட் பண்ணணும். சரி, ஸ்டைல்ஸ் 100% வந்து வித்து வந்து 100% எனக்கு இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும். ஹைட்டு வந்து அதே நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு ஃப்ரண்ட்லேயே அப்படியே ஓவர்லாப் ஆகும். ஸோ நம்ம எப்படி தெரிய போகிறோன்னா, ஹைட்டு வந்து 200, ஒரு 200% மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 100 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா 200 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது இல்லையா? ஸோ இதில் நம்ம பேக்ரவுண்ட் கலரை மட்டும் இதில் ஆட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம அஃபெக்ட் ஆனது நல்லாவே தெரியுது. பட் என்னென்னா மேலே உள்ளதை நமக்கு காணும். சரிங்களா? ஸோ ஏன் காணும், ஏன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஹைட்டு வந்து 100 பிக்சலு, இது 200 பிக்சல் கொடுத்துருக்கோம்.
அது என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே இது ஓவர்லூப் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம 100ன்னு மாற்றிட்டு இதை 200 நம்ம கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரியும். ஓகே, வந்துருச்சு பார்த்தீங்களா? இது இது வரைக்கும் உள்ள ஃபஸ்ட்டு டேகு, இது உள்ள இன்னர் டேக் டிவ் ஏரியா. இப்படி தான் இந்த ஏரியா வைஸாக வந்து நம்ம டிசைன்ஸ் எல்லாமே மேக் பண்ணுவாங்க. சரி, இந்த இன்லைன்ஸில் மட்டும் தான் இப்படி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இது நம்ம இன்லைனில் எழுதாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்குள்ளேன்னு கிடையாது, எந்த பிளேஸ்லனாங்க எழுதிக்கலாம். ஸ்டைலுங்கிற ஒரு டேகே இருக்குது, அந்த டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து 3 விதமாக நீங்கள் கோட் எழுதலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவ் மட்டும் கொடுத்துட்டு, எனக்கு டிவ்னு கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா டிவ்வுக்குமே அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டைல்ஸை வந்து நான் காப்பி பண்ணி அங்கே போட போகிறேன். இதில் இருந்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன். நம்ம இந்த டிவை இதில் தேவையில்ல வேண்டாம், இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம டிவை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், அதே ஸ்டைல் சீட்டை கீழே இருக்கிறேன். இது வந்து சும்மா லைன் பை லைனுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி லைன் பை லைனாக அழகாக இருக்குங்கிறதுக்காக கீழே கொடுக்கும். சரி, இப்போ நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதில் கொடுத்துருக்க எஃபெக்ட் ஒரே ஒரு ஏரியாவுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போது இதுக்குள்ளே உள்ளதை டிவ் 1ன்னு நம்ம டேக், இன்னொரு டேகை நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேமாக தான் இருக்குது. ஏன்னா இது டிவ்வுக்குள்ளே எல்லா டிவ்வுக்குள்ளேயும் இது அஃபெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? நீங்கள் இந்த டிவ் ஏரியா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்டைல்ஸை பார்க்க முடியும். இந்த ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இருக்கும். இந்த டேக்கை நீங்கள் இதில் கிளிக் பண்ணும்போது அதுக்கு அஃபெக்டான ஸ்டைல்ஸ் இருக்கும். பார்த்தீங்களா? ரெண்டுக்குமே டிவ்னு கொடுத்துருக்கனால அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு தனித்தனியாக யூனிக்காக இருக்கணும், வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று வந்து ஐடிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, இன்னொன்று கிளாஸுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஐடிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஐடி அட்ரிபியூட்டை நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நான் காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த கண்டனை காப்பி பண்ணிவிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி எப்படி நான் கால் பண்ண போகிறேன்னா ஆஸ் சிம்பிள் போட்டு ஃபஸ்ட்டுன்னு நான் கால் பண்ணுறேன். சரிங்களா? அதேமாரி இதில் ஆஸ் சிம்பிள் போட்டு செகண்டுன்னு நான் கால் பண்ணுறேன். இப்போது இது செகண்டுன்னு வச்சுக்கலாம். ஐடி செகண்ட். ஓகே, நான் செகண்டுன்னு அப்போ நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இந்த கலர்ஸை மட்டும் நம்ம மாற்றலாம். இது வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது 200ம் செகண்டில் விடுறது 100 தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிளாக்கில் ப்ளூவை மாற்றிக்கலாம். சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு தனி ஐடி, இது ஒரு தனி ஐடி. சரிங்களா? இப்போ எல்லாத்துக்குமே சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? இன்லைனில் கொடுத்த மாதிரியே இதுலேயும் ஒர்க் ஆகுது. சரி, இது இப்படி தான். அப்புறம் இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு இல்லைங்களா? இதுக்கு பிறகு கிளாஸ்ன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஐடியை ரிமூவ் பண்ணி ஐடிக்கு வச்சுக்கிட்டே நீங்கள் கிளாஸுன்னு தனியாக கிளாஸுங்கிறது கூட நீ இங்கே போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் ஐடி ரிமூவ் பண்ணிட்டு கிளாஸ்னு வச்சுக்கலாம். இல்லை கிளாஸுங்கிற டேட்டா வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ். நான் இப்படி உங்களுக்காக ரெண்டையும் வச்சு காமிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். கிளாஸ்ன்னு ஈக்குவல் டு செகண்டு கிளாஸ். சரி, செகண்ட் கிளாஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐடிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்டு கிளாஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஐடி யூஸ் பண்ணாமல் நான் கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா எனக்கு அதுக்கு பதிலாக டாட் சிம்பிள் நான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, செகண்ட் கிளாஸ் அஃபெக்ட் ஆகலை. அது என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் கிளாஸில் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், ரெட்டு ப்ளூ எல்லாமே கொடுத்துருக்கோம். செகண்ட் கிளாஸ் இது என்ன செக் பண்ணி, இதில் வந்து 2 ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் அது ஒர்க் ஆகலை. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நார்மலாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகிட்டு. சரி, இப்படி தான் யூஸ் பண்ணலாமா, வெளியில் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இது எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த டேக் இருக்குல்ல, ஸ்டைல் டேக், இந்த ஸ்டைல் டேக்கை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, பாடிக்குள்ளேயும் உங்களால் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரி, இப்போது இந்த ஸ்டைலை எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டைல் டேக்லேருந்து நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டைலையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரி, இதில் வந்து ஸ்டைல் டேக்கை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். கிளாஸை வச்சு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் லொக்கேஷனில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷனை நான் லிங்க் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா லிங்க்குன்னு இருக்கும். லிங்க்கு ரியல் ஸ்டைல் ஷீட். இது வந்து ரியல் ஸ்டைல் ஷீட்னா இப்போ நான் ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் அந்த டேக் மூலமாக. இது வந்து டெக்ஸ்ட்டு கண்டென்ட்டாக இருக்கும். அது எல்லாமே சிஎஸ்எஸ் ஃபைலாக சிஎஸ்எஸோட டைப் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் லிங்க் பண்ண போகிறேன். எந்த லொக்கேஷனை HREFனு கொடுத்துட்டு இப்போ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா style.css. ஓகே, இப்படி நான் கொடுத்துட்டேன்னா இந்த இதில் நான் லிங்க் பண்ணுற டேட்டா வந்து ஸ்டைல் ஷீட்டான டேட்டா. அந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டாக அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் நான் எழுதியிருக்கேன். இந்த HREFஸில் style.cssங்கிற ஃபைலில் வந்து நான் அதை வச்சுருக்கேன், நீ ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் இந்த கண்டென்ட் இல்லை. சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு இப்போ ஒர்க் ஆகலை. சரி, என்ன தப்பு பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஸ்டைல் ஷீட் SKET சரிங்களா, ரியல் ஸ்டைல் ஷீட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்பெல்லிங்கை மாற்றி கொடுக்குறதுனால இப்போ ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டான டேக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் சிஎஸ்எஸ், இதுதான் பேசிக்ஸு. நீங்கள் அட்வான்ஸ் சிஎஸ்எஸ் வச்சு டைனமிக் சேஞ்சஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் நிறையா வந்திருக்கும் அட்வான்ஸ் சிஎஸ்எஸ். ஃபஸ்ட் இந்த பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு இந்த கலரை எப்படி அப்ளை பண்ணலாம், டைனமிக் சேஞ்சஸ் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.